வணக்கம் நண்பர்களே. விஜய் அவர்களின் தேர்தல் அறிக்கையை ஒரு சிலர் குறை கூறிக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய காணொலி காட்சி சமர்ப்பணங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த அறிக்கைகள்லாம் அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறியிருக்கிறார். என்னென்ன திட்டங்கள்னா, கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்துதல், புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், காமராஜர் போன்று கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்துதல், அரசு பள்ளிகளில் கதவுடன் கூடிய கழிப்பறை வசதியை அமைத்தல், சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இட வாய்ப்பு, இலக்கு 50% கூட இருக்கலாம், கிராமங்கள் தோறும் அரசு பஸ் வசதி, மலை கிராமங்களில் மருத்துவ வசதி, ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று கூறியிருக்கிறாரு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார ரீதியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு இருக்கிறாரு. பெண் குழந்தைகள், பெண்களுக்கு சமுதாயத்துல உரிய பாதுகாப்பு ஏற்படுத்துதல், இந்த மாதிரி திட்டங்களை கூறியிருக்கிறாருங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுங்க. ஆனா ஒரு சிலர் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. விஜய் என்ன புதிதாக திட்டத்தை கூறிவிட்டார் என்று கூறுகிறாங்க. எங்க இந்த திட்டங்கள்லாம் இந்த நடைமுறையில செயல்பாட்டுல இருக்குது? நம்ம செய்தித்தாள்களையும் நம்ம செய்தியும் பார்த்தோம்னா, அன்றாட செய்தியை பார்த்தோம்னா, பெண்களுக்கு எங்கு பாதுகாப்பு இருக்குது? கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, எங்க கிராமங்கள்ல அரசு பஸ் வசதியே கிடையாதுங்க. கொரோனா காலகட்டத்திலிருந்து தற்போது வரைக்கும் அரசு பஸ் வசதி இல்ல. தனியார் மூலமாக ஒரு மினி பஸ் இயங்கி கொண்டு இருக்குது. அது தற்போது செயல்பாட்டுல தான் செயல்பட்டு கொண்டு இருக்குதுங்க. கிராமங்கள்ல அரசு பள்ளிகளுடைய நிலையை பார்த்தோம்னா பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. பள்ளிகள்ல விடுமுறை அன்று பார்த்தோம் என்றால் மதுப்பிரியர்களுடைய செயல்பாடாகத்தாங்க இருக்குது. தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் அங்கேயே போட்டு உடைச்சு போட்டு போயிடுறாங்க. கண்ணாக நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில கிராமங்கள்ல இந்த மாதிரி தான் இன்று செயல்முறையில இருக்குதுங்க. கிராமங்கள்ல ஓடைன்னு இருக்கும். அந்த ஓடையில ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எத்தனை பாலங்கள் கட்டி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த பாலங்கள்லாம் எதுக்குங்க? மழை பெஞ்சு கிராமங்கள்ல தண்ணி என்ன ஓடையில அந்த அளவுக்கு வெள்ள மாதிரி ஆர்ப்பிடித்து ஓட போகுது. அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அந்த பாலங்கள் தேவையில்லாதுங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த பாலத்தினுடைய நிலைமை எல்லாம், பாலம் கட்டுனது எப்படி உடைஞ்சு போய் ஒண்ணும் இல்லாம சேதாரம் போய் கிடக்குதுங்க. அதுக்கு செலவழித்த பணத்தை எத்தனையோ பேர் படிப்பதற்கு கூட இன்றும் பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கலாங்க. மக்களே சிந்தித்து செயல்படுங்க. சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை வெற்றி பெற வைப்போம். புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். வாழ்க வள